கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கிய பெரும்பாலான விசைத்தறிகள் ஜிஎஸ்டி வரி, மின்கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் தற்போது முடங்கி போயுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள நெசவாளர்கள் விசைத்தறிகளை உடைத்து எடைக்கு போடும் நிலை உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விசைத்தறி உரிமையாளர் தெரிவிப்பதை பார்க்கலாம். கடுமையான மின்கட்டண உயர்வு மற்றும் உதிரி பாகங்களின் விலையேற்றம், நிலையில்லா நூலின் விலை இவைகளையெல்லாம் சமாளிக்க முடியாமல் இன்றைக்கு விசைத்தறிகள் அனைத்தும் இன்றைக்கு காஸ்டிங் ரேட்டுக்கு எடைக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. விசைத்தறியாளர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது. இதற்கு மாநில அரசுகள் முடிந்த அளவு மின் கட்டணத்தை குறைத்திருக்க வேண்டும். ஆனால் கடுமையாக மின் கட்டணம் உயர்ந்து போய்விட்டது. இந்த தொழிலில் இருந்தால் இனி வாழ்வாதாரமே இல்லை என்ற ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் சென்றுவிட்ட காரணத்தினால் இந்த விசைத்தறிகளை எல்லாம் எடைக்கு விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு 1,50,000 ரூபாய்க்கு வாங்கி நடத்தி கொண்டுள்ளேன். இப்பொழுது விற்பதற்கு வாங்கறதுக்கு யாரும் இல்லை. விஸ்திரி நடத்துக்குள்ள ஓட்டுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தால் விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தறி ஒன்று 30 ரூபாய்க்கு கேட்கற ஆள் இல்லை. 1,30,000 ரூபாய்க்கு வாங்கி விற்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் நம்ம அவதிப்பட்டு உள்ளோம். எந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு மின்கட்டண உயர்வு, டெக்னீஷியன்கள் கூலிகள் கம்மியாக குறைத்து கொடுக்கிறார்கள். எந்த ஒரு சலுகையும் இல்லை. ஒரு அடிப்படையாக எந்த ஒரு வருமானமும் குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால் விசைத்தறிகள் ஸ்கிராப் எடுக்க கொடுத்துள்ளோம்.